கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை பகல் வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை தான் சங்கீதம் 90:15 வசனம். தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆம் தேவச்சனமே, இந்த அருமையான சந்தோஷமான நாள், நம்ம ஆண்டவரை தேடுகிற நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை, அவர் நம்மளை மகிழ்ச்சியாக்க சித்தமாக இருக்கிறார். அதை தான் தேவதாசன் அந்த அருமையான வசனத்தில் கேட்குறார். ஆண்டவரே, நாங்கள் நிறைய துன்பத்தை பார்த்துட்டோம், நிறைய வேதனைகளை பார்த்துட்டோம், நிறைய சிறையிருப்பை பார்த்து விட்டோம், எங்களை மகிழ்ச்சியாக்குங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. தேவச்சனமே, சண்டே சர்வீஸ் என்றாலே ஒரு அருமையான விஷயம். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி சண்டே சர்வீஸ், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போய்கொண்டு இருப்பாங்க. நீங்களும் அதற்காக அதிகாலையிலே கிளம்பி கொண்டு இருக்கலாம். அநேகரெல்லாம் 5 மணிக்கே போயிருப்பாங்க. ஒருவேளை போகும் பொழுது நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இல்லை என்றால் இனிதான் எழும்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். சத்துரு இந்த சபை கூடி வருதலை, இந்த ஒரு மனதை தடுப்பான். நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஆராதனைக்கு கடந்து செல்ல வேண்டும். நீங்கள் வசனத்தை மட்டும் பார்க்க வேண்டும். சில நேரம் நமக்கு சண்டே சர்வீஸ் போகிறதுக்கு அதுக்கு ஏற்ற ஒரு வாய்ப்புகள் அமையாது, சில நேரம் பிடிக்காது. அங்கே உள்ள ஏதாவது நிலைமைகளை கண்டு, அங்கே உள்ள சிச்சுவேஷனை கண்டு நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு பிரியமில்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் போயிட்டு வசனத்தை கேட்டுவிட்டு மட்டும் வர வேண்டும். தேவச்சனமே, சபையில் உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கலாம். அதை கண்டுட்டு இந்த மனமகிழ்ச்சியான நாளில் நீங்கள் போகாமல் இருக்கக்கூடாது. சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தை எங்கே கிடைக்குதோ அங்கே கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டும். ஒருவேளை தவறான உபதேசத்தில் இருக்கிறேன், இயேசுவை உங்கள் கரெக்டாக போதிக்கவில்லை என்றால் கரெக்டான இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். கள்ள உபதேசம் உள்ள எந்த சபையிலும் நாம் மாட்டவிடக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து பேசுகிற ஒரு காரியம், நீங்கள் சபைக்கு போங்கள், ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் எழும்பி ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், துதிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஏன்னா சபை கூடுதலை விடாமல் இருந்தால் தான் அவருடைய வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் பேசுகிறது உங்களுக்கு புரியும். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் போனால் தேவ ஜனமே, அந்த ஒரு பவர் நமக்கு பெற முடியாது, அந்த ஒரு மகிமையை பெற முடியாது, அந்த ஒரு ஃபெல்லோஷிப் கிடைக்காது. ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு வந்து ஒரு நாள் வருது, 2 நாள் வராது, ஒரு நாள் வருது, 3 நாள் வராதுன்னா அது நிறையா பாடத்தை மிஸ் பண்ணும். நம்ம வாழ்க்கையில் வாரத்தில் 1 நாளும் 2 நாளும் தான் சபைக்கு போவோம். சில நேரம் உபாச ஜெபத்திற்கு போவோம், சில நேரம் ஆராதனைக்கு போவோம். ஆனால் அந்த சண்டே சர்வீஸ் தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நம் மத்தியில் பயங்கரமாக கிரியை செய்கிற நாட்களாக அமைந்திருக்கிறது. ஏன்னா எல்லாரும் கூடி வருகிற ஒரு அருமையான நாளாக, நேரமாக அது அமைந்திருக்கிறது. ஸோ தேவ ஜனங்கள், நீங்கள் போகும் பொழுது தான் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறத நீங்கள் உணர முடியும். இன்றைக்கி நம்ம பார்த்த வசனத்தை கூட ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுவார்னா, உங்களை எப்படி மகிழ்ச்சியாக்குவார்னா, நீங்கள் ஆராதனைக்கு போனால்தான் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்னு உங்களுக்கு உணர்த்தப்படும். நீங்கள் ஆராதனைக்கு போகாமல் இருந்தால், நீங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் போக வேண்டும். இல்லை குடும்பத்தில் எனக்கு வாய்ப்பே இல்லை, என்னை விடவே மாட்டாங்கன்னா, ஜஸ்ட் ஆன்லைன்லேயாவது நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு போவார். ஸோ நம்ம பார்த்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மளை மகிழ்ச்சியாக்குவார். வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள், வேதனைகள் பட்டிருக்கிறீங்களா? அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையாக இருக்காது. வேதம் அழகாக சொல்லுகிறது. பிரசங்கி 3 அருமையான ஒரு வார்த்தை, 1வது வசனம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. ஸோ தேவச்சனமே, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டாம். உங்கள் வாழ்க்கையில் துன்பப்பட ஒரு காலம் இருக்குதுன்னா, இன்பமாக இருக்கிற ஒரு காலம் உண்டு. இந்த புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரை நம்ம ஆண்டவர் யாரையும் வேதனையினால் சோதிக்கிற ஆண்டவர் கிடையாது, பாவத்தினால் சோதிக்கிற ஆண்டவர் கிடையாது. வேதம் சொல்லுது, அவர் நம்மளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீர்படுத்தும் பொழுது நம்மள்கிட்ட தேவையில்லாததை வெட்டி எடுப்பார். இந்த கல்லில் நல்ல நல்ல பாத்திரங்கள் செய்கிறவங்க உண்டு, நல்ல நல்ல சிலைகள் செய்வாங்க. இந்த கல்லிலே அம்மி செய்வாங்க, உரல் செய்வாங்க, உலக்கைகள் செய்வாங்க. அந்த நேரத்தில் அந்த கல் முக்கோணமாக இருக்கும், சதுரமாக இருக்கும். அதை வெட்டி வளைந்து குத்தி
அழுத்தி தேவையில்லாததை செதுக்கி அதை வனைந்து உருண்டையாக கப்பு வடிவத்தில் தட்டு வடிவத்தில் அதை கொண்டு வரும் பொழுது அதன் மேலே ஏகப்பட்ட ஒளியினுடைய பாய்தல் இருக்கும். நம்ம லைஃப்பில் நிறைய போராட்டம், நிறைய அடிகள் நமக்கு வரும் பொழுது நம்ம புரிந்து கொள்ளணும், கர்த்தர் தேவையில்லாததை செதுக்குகிறார். நம்ம என்ன செய்வோம்? அந்த தேவையில்லாததை திரும்பியும் போய் எடுப்போம். ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிப்போம், ஆண்டவரே எனக்கு விடுதலை இல்லையே. ஆண்டவர் சொல்லுவார் அதை கட் பண்ணுன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம அதை கட் பண்ணவே மாட்டோம். அது எதுவாக இருக்கலாம், ஒரு தேவையில்லாத ரிலேஷனாக இருக்கலாம். வேதம் சொல்லுது, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. நாம் இதை செய்யாமல் இருந்தால் சில நேரம் ஆண்டவர் நம்மளை செதுக்குவார். ஏன்னா சீர்படுத்துகிறாராம். நம்மளை சீர்படுத்தி நம்மளை ஸ்திரப்படுத்துவார், நம்மளை பலப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்துவார். ஒரு 4 ஸ்டேஜஸை குறித்து வேதம் சொல்லுது தேவஜனமே. ஸோ அதனால் ஆண்டவர் என்னை அடித்து விட்டார் என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த காலத்தில் ஒரு கிருபை உள்ளவராக இருக்கிறார். தான் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் சிச்சிக்கிறார். ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் சில உபத்திரவத்தின் பகுதி வந்துச்சுன்னா அது நம்மளுடைய டெஸ்ட் பீரியட். அந்த டெஸ்ட்டை நம்ம தாண்டி தான் வரணும். உங்கள் விசுவாசம் உண்மையான விசுவாசமா? தேவனை நீங்கள் உண்மையாட்டி விசுவாசிக்கிறீங்களான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அக்னியில் போடப்படுவீர்கள், உபத்திரங்கள் வழியாக நடப்பீர்கள். ஆனாலும் கர்த்தர் மேல் உண்மையாக நீங்கள் நேசிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசத்தை உண்மையாகவே பற்றி கொண்டதினால் நீங்கள் அந்த பாதையிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். ஸோ அதனால் தேவஜனமே, ஆண்டவர் நம்மளை பரிசோதித்து பார்ப்பார். எக்ஸாம் ஒரு சின்ன பிள்ளைக்கு இருக்கிறது, வாலிப பிள்ளைகளுக்கு காலேஜில் எக்ஸாம் இருக்கிறது, ஒரு IAS ஆகணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கிறது. எல்லா விதத்திற்கும், எல்லா உயர்வுக்கு பின்னாடி ஒரு எக்ஸாம் இருக்குது, ஒரு பரீட்சை இருக்கிறது. ஆண்டவர் பாவத்தால் சோதிக்க மாட்டார், ஆனால் பரீட்சையை கொடுப்பார். பிசாசு தான் பாவத்தினால் சோதிக்கிறவன். நம்ம ஆண்டவர் பரீட்சை தான் வைப்பார். நம்ம ஆண்டவர் டெஸ்ட் வைப்பார், ஆனால் டெம்டேஷனை போட மாட்டார். பிசாசு தான் பாவ இச்சைகளை தூண்டுகிறவன். நாமும் நமது இச்சைகளுக்கு நம்மளை விட்டு கொடுத்தால் நம்ம இச்சை, நம்ம பாவம் என்ன செய்கிறது? கற்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்க பண்ணிவிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ தேவஜனமே, இந்த அருமையான அதிகாலையில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு காரியம், நம்மளை அவர் உபத்திரவத்தில் கொண்டு போகிறார்னா நம்மளை அடித்ததுனால இல்லை, நம்மளை வெறுத்ததுனால இல்லை, நம்மளை உருவாக்குகிறார். உருவாக்கும் பொழுது சில பாடம் உண்டு, கஷ்டம் உண்டு, நமக்கு பிடிக்காதது வரும். நமக்கு பிடித்த மாதிரி போயிருந்தால் நம்ம லைஃப் நல்லா இருக்காது. கர்த்தர் நம்மளை அப்படியே அழகாக சீர்திருத்தி வெட்டி தேவையில்லாததை நீக்கி நம்மளை ஒரு அழகான ஒரு பாத்திரமாக வணைகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நான் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஸோ தேவ ஜனத்துக்கு வரக்கூடிய உபத்திரவம் உயர்வை தான் தரும். ஒரு தங்கத்தை அக்னியில் போட்டால் தேவையில்லாதது மறையும், அது ஜொலிக்கும். ஸோ தேவ ஜனமே, நம்மளுடைய விசுவாசம் தங்கத்திலும் மேலானது, அதனால் அது உபத்திரவத்தில் போடப்படுதான். ஸோ இதை கண்டுட்டு சோர்ந்து போய் வீட்டில் உட்கார்றதுக்கு ஆண்டவர் அழைக்கலை. சூரச்செடி கீழே இருக்கிறதுக்கு அழைக்கல. ஆண்டவர் தூசியை உதறிவிட்டு சபைக்கு போ, தூசியை உதறிவிட்டு தேவனை தேடு, எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறார். நாம் இப்படியே அடங்கி இருப்போம் என்றால், பயந்து கொண்டு இருப்போம் என்றால் எப்படி நாம் தேவனுக்காக பிரகாசிக்க முடியும்? ஸோ ஞானமாக, எந்த சண்டைகள் போடாமல் குடும்பத்தில் ஆராதனைக்கு போக தடை இருக்கும் என்றால் நீங்கள் ஞானமாக செயல்படுங்கள். அதுக்குன்னு சொல்லிட்டு மாம்ச எண்ணங்களில் நான் வெளியே சபைக்கு போய் விடுவேன் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள். மாம்சத்தில் போகாமல் கர்த்தர் வாய்ப்பு தருவார், அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. நண்பருடைய வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கூட சபைக்கு போயிட்டு வரலாம். சில நேரம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். எனக்கு வடநாட்டில் ஒரு சகோதரியை குறித்து என்னுடைய மனைவி ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த சகோதரி ஆலயத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்புறமாக ஒரு சின்ன ஓட்டை போட்டு அது வழியாக போயிட்டு அவங்க சபைக்கு போயிட்டு கேட்டால் நான் மார்க்கெட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு சபைக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்கள அந்த குடும்பமே அடித்து விரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் கிருபையில் அவங்க பைபிள் காலேஜ் படித்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு லைஃப்பை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு மனுஷனுடைய தாகம் தான். அதை நீங்கள் ஞானமாக செயல்படுத்தினீங்கன்னா ஆராதனைக்கு போக முடியும். ஆராதனையில் தொடர்ந்து போக கிருபை உள்ளவங்க நீங்கள் அந்த கிருபையை மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு ஒரு தடை இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, கிருபையாக போய் கொண்டு இருக்கிறீங்க, போகிற நீங்கள் கர்த்தர் பேசுகிறத கவனமாக கேளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசணும்னு நினைக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்கு முன்னாடி உங்களோடு பேசுவார்.
என்ன பேசினார்னு தெரியலன்னா உங்கள் உயர்வு நிச்சயம் கிடையாது. ஸோ அதனால் கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு நீங்கள் எழுதி வைக்கணும். உலகத்தாரை போல, நம்ம கிட்ட உள்ளவங்கள போல கவனிக்காமல் இருந்துடக்கூடாது. கர்த்தர் என்ன பேசுகிறாரு அதை வச்சு தான் அவங்கள வழிகாட்டுவார். அவருடைய வார்த்தை உங்கள் பாதங்களுக்கு அது வெளிச்சமாக இருக்குது, உங்கள் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்குது, உங்கள் வாழ்க்கைக்கு அது தீபமாக இருக்குது. அதை விட்டு விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு இருண்டு போகிறதுக்கு காரணம் அந்த வார்த்தை இல்லாததுனால தான், அந்த வெளிச்சம் இல்லாததுனால தான். அதனால தேவ ஜனமே, இந்த ஆராதனைகளை மிஸ் பண்ணாமல் கடந்து செல்லுங்க. ஒருவேளை போக முடியலன்னா ஆன்லைன்லேயாவது அட்டன் பண்ணுங்கள். ஏற்ற நேரத்தில் ஆண்டவங்க குடும்பத்தில் விடுதலையை கொடுத்து உங்கள் கணவரோடு பிள்ளைகளோடு குடும்பமாக போக உதவி செய்வார். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில், இந்த மனமகிழ்ச்சியான நாளில், வசனங்களை கேட்குற நாளில், ஆராதிக்கிற நாளில், தேவ ஜனங்கள் கூடுகிற இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை, இந்த சண்டே நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்துருக்கீங்கப்பா. ஒருத்தர் கூட நாங்கள் வசனத்தை கேட்காம வீட்டில் இருந்துடாதபடி கர்த்தர் ஒவ்வொரு பேருக்கும் கிருபை கொடுப்பீராக. ஆசீர்வாதமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வரக்கூடிய திங்கட்கிழமை நாளைக்கு இரவு 9 மணி அளவில் நம்ம கட்டுகள் உடைக்கும் விடுதலை ஜெபம் உண்டு. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம், துதிப்போம், விடுதலையை காண்போம். காட் பிளஸ் யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.